இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த மகதலா மரியாள் மற்ற சீடர்களுக்கு போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எனக்கு தோன்றினார், கண்டோம், ஆண்டவரை கண்டோம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? நம்பல. இப்ப நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையாக உயிர் தெழுந்தார், சாவிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று நம்புகின்றீர்கள்? கை தூக்குங்க. Praise the Lord. Praise the Lord. சரி, நம்புறீங்க. இப்ப அந்த நம்பிக்கைக்கு சான்றாக இருப்பது எது? எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உண்மையிலுமே உயிர் தெழுந்து விட்டார் என்று எப்படி தெரியும்? யூத முறைப்படி இல்லை, நம்ம முறைப்படியே இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை அதை உண்மைன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? 2 சான்று வேணும் இல்லையா? ப்ரூஃப். இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, 2 சாட்சி. சர்ச்சுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தால் சாட்சி யார்? திருவருட்சாதங்கள், ஞானஸ்தானமாக இருக்கட்டும், உறுதி புஸ்தலுக்கெல்லாம் ஞானத்தாய். அப்போ 2 சான்று எங்கே போனாலும் இருக்குது. அது வேணும், அது இருந்தால் தான் அது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார். சரி, நம்புறீங்க, நீங்கள் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். இது மற்றவர்களுக்கு நாம் எப்படி எடுத்துரைக்க போகிறோம்? இது நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நாம் நம்புகிறோம். இது மற்ற மதத்தினருக்கு போய் சொல்லும் பொழுது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ கேள்வி கேட்குறாங்க உங்கள்கிட்ட. இந்த மனித வரலாற்றிலேயே பிறந்த மனிதர்கள் அனைவருமே ஒரு நாள் இறந்து போனாங்க. யாருமே இந்த சாவை வெல்லவில்லை, உயிர் தெழவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சாவை வென்றவர், இருளிலிருந்து வாழ்வுக்கு வந்தவர். அப்ப அதை நாம் நம்புகிறோம். மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல போறோம்? என்ன சான்று இருக்கு, என்ன சாட்சி இருக்கு? நம்ம எல்லாமே இப்ப உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகள் தான், பிள்ளைகள் தான். அதை சொல்லிட்டா மட்டும் பார்த்தா அதை தெரிஞ்சிருக்கணும். என்ன சான்று, என்ன சாட்சி, யார் சொல்லுவீங்க? முன்னோர்கள் சொன்னதை வைத்து. முன்னோர்கள் பல விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்ன எழுதியிருக்கு? வெரி குட். மறைநூல் எழுதியிருக்கு. இன்னைக்கெல்லாம் ரிட்டன் ப்ரூஃப் தான் முக்கியம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ போய் எங்கள் அப்பாயி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, யாரையும் அவங்க அப்பாயி, யாரையும் அவங்க தாத்தான்றவாங்க. மறைநூலில் எழுதியிருக்குது. சரி, என்ன எழுதியிருக்கு? சரி, எழுதி இருக்குது. அதுக்கு என்ன ப்ரூஃப்? எழுதி இருக்குது. ஏதாவது ஒரு சான்று இருக்கணும் இல்லையா? கல்லறை வெறுமையா இருக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்குது? வந்தவர் உயிர் தெழுவார். சான்று என்ன? உயிர் தெழுந்ததற்கு. அதான் நான் கேட்கிறேன். சாட்சி. இன்னைக்கு நான் திருடிட்டேன் ஒரு பொருள்ல, யாராவது பார்த்தாங்கன்னா அங்கே பேனா இல்லை, இருந்தது, ஒரு சாட்சி, ப்ரூஃப் இருக்கா? அது மாதிரி என்ன ப்ரூஃப் விட்டார் ஆண்டவர்? உடல் இல்லை. ஓகே, அதெல்லாம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கு, நான் சொல்றேன். சரி, உயிர் தெழுந்துட்டான்னு சொன்னாங்க. வேற 2 சான்று இருக்கு, நல்ல சான்று. சரி இருங்க, நானே சொல்றேன். மகதலா மரியாளும் அந்த மற்ற லேடிஸும் போறாங்க இல்லையா? இன்னொரு மரியாள், சலோமி, இவங்கெல்லாம் கல்லறையை நோக்கி போறாங்க. எதுக்கு போறாங்க? இயேசு உயிர் தெழுந்தான்னு பார்க்க போனாங்களா? தைலங்கள், நறுமண தைலங்கள் கொண்டு அவருடைய உடலை பூசுவதற்காக, உடலில் பூசுவதற்காக போறாங்க. அப்படி அந்த லேடிஸ் போகும் பொழுது, லேடிஸ் போன சும்மாவா போவாங்க? ஏதாவது அப்படி அவங்களும் ஏதோ பேசிட்டு போனாங்க. என்ன பேசிட்டு போனாங்க? இந்த நாட்களில் நீங்கள் நற்செய்தியை நல்லா கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிடணும். மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் சலோமியும் கல்லறையை நோக்கி நறுமண தைலத்தோடு செல்கின்றார்கள். அவர்கள் வழிநெடுகும் பேசிக்கொண்டே போறாங்க. என்ன பேசிட்டு போனாங்க? அதுதான் பாயிண்ட், அதுதான் சான்று. ஒரு கல், பெரிய கல், சாதா கல் இல்ல, பெரிய கல்லை வைத்து ஆண்டவருடைய கல்லறையை மூடி வச்சிருக்காங்க. இப்ப யாரு நம்மளுக்கு இந்த கல்லை புரட்டுவா? நம்ம எல்லாம் லேடிஸ்.
மகதலா மரியாள் சொல்ல, நம்மளாம் பொம்பளைங்க, வலுக்குறைவற்றவர்கள், அந்த கல்லை யார் யார் நம்மளுக்கு புரட்டுவா? இதுதான் அவங்களுடைய பேச்சு. கல்லறை அடைகின்றார்கள், என்னத்தை பார்த்தாங்க? கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். பெரிய கல் யார் புரட்டி போட்டா? இப்ப விவிலியல் சொல்றாங்க, ஒரு நிலநடுக்கம், ஆண்டவர் உயிர் தெழுகின்ற பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், அந்த நிலநடுக்கத்தில் இந்த பெரிய கல் என்னாச்சு? உருண்டு வெளியே வந்துருச்சு. இன்னொரு கூற்று, அவங்க சொன்ன மாதிரி 2 வான தூதர்கள் இருந்தார்கள். அந்த 2 வான தூதர்களுடைய உதவியால் இது நடந்திருக்கும் என்று சொல்லி, இதான் முதல் சான்று. ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு முதல் சான்று புரட்டப்பட்ட அந்த பெரிய கல். மனசுல வச்சுக்கோங்க, மற்றவங்க கேட்டா சொல்லணும், அதுக்கு தான். 2வது சான்று, உள்ள குனிஞ்சு பார்க்கறாங்க. கல்லறைக்குள்ள என்ன இருந்தது? இயேசு இல்ல, வேற ஏதோ இருந்தது. அந்த துணி, தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் வைத்திருந்த அந்த துணி சாதாரணமா இல்லை. எப்படி இருந்தது? மடித்து வைக்கப்பட்டிருந்தது. மடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் ஒரு சிலரை உயிர்த்தெழ வைத்தார். யாரு? லாசரை உயிர்த்தெழ வச்சாரு. அந்த நாயின் நகருக்கு போகும்பொழுது அந்த விதவி பெண்ணுடைய மகனை உயிர்த்தெழ வச்சார். சரி, இப்ப லாசரே வெளியே வா அப்படின்னு சொன்னப்ப லாசர் என்ன பண்ணாரு? வெளியே வந்தார். எப்படி வந்தாரு? அந்த கட்டுகளோடு, துணி முழுதுமே அவருடைய உடம்புல சுற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் உயிர் தெழுந்தார், ஆனா சுற்றப்படவில்லை. எப்படி துணி அவிழ்ந்து போச்சு? அப்ப ஆண்டவர் சொல்லுவார் சீடர்கள்ட்ட, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அப்ப சீடருங்க தான் போய் லாசருக்கு மேல சுற்றப்பட்ட அந்த துணிகளை எல்லாம் அவிழ்த்து விடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய உயிர் தெழுதலை பாருங்க, அந்த துணி ஏற்கனவே மடித்து வைக்கப்பட்டுள்ளது. இறையேசுவில் பிரியமான இந்த 2 சான்றை போதும் ஆண்டவர் உண்மையிலும் உயிர் தெழுந்தார் என்பது.